மானிடத்திற்கான விழுமியங்களான செயற்பாடுகள் இன்று உலகரங்கிலே மிக முக்கியமான இடங்களை பெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று மானிடத்திற்கு மனுக்குலத்துக்கு தேவையான அகிம்சை, அன்பு, உண்மை இவையெல்லாம் இன்று ஒரு சமுதாய மாற்றங்கள், ஒரு மனிதன் எந்த சமய நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் இந்த மானிட விழுமியங்களை கைக்கொள்ளும் போது நிச்சயமான ஒரு நிறைவான வாழ்வு மனுக்குலத்துக்கு கிடைக்கின்றது. குறிப்பாக இன்று அன்பற்ற மானிடம் அல்லது பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த மானிடம், பல்வேறு விதமான கலாச்சார பிறழ்வுகள் நிறைந்த மானிடத்திலே இன்று நாங்கள் முன்வைக்கின்ற சிந்தனைகள் எவ்வாறு மனிதர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு வாழ வேண்டும், ஒரு மனுக்குலம் இந்த உலகிலே எவ்வாறு உண்மையான விழுமியங்களோடு வாழ வேண்டும், எவ்வாறு வன்முறைக்கு எதிரான செயற்பாடுகள் காணப்பட வேண்டும், இவை நிச்சயமாக இன்று காணப்படும் போது இளம் சமுதாயத்துக்கான அறைகூவல், இளம் சமுதாயம் விதமான இந்த குறிப்பாக இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த புனிதமான பயணங்கள் எல்லாம் விதமான செயற்பாட்டை சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இவை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அன்பை பற்றி உபதேசிக்கும் போது உன் விரோதியை கூட பகைவனை கூட நேசி அன்பு செய்து கூறினார். இன்னொரு முக்கியமான செய்தியை வலியுறுத்தினார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும். ஆகவே அன்பு என்பது இந்த விதமான பிரதி உபகாரங்களையும் எதிர்பாராது. அவை இவ்விதமான செயற்பாடு இன்று மானிட சமூகத்துக்கு மிகவும் தேவையான ஒன்று. அவை எல்லா சமயங்களும் இந்த மானிட விழுமியங்களை பற்றி சொல்கின்ற போது நிச்சயமாக இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம், குறிப்பாக இலங்கை தேசம் தீவு, நாங்கள் பல்லின சமுதாயத்தை வாழும்போது விதமான அன்பு கொண்டவர்களாக, உண்மை பேசுகின்றவர்களாக, வன்முறைக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை இந்த பயண நிகழ்வுகள் நிச்சயமாக சமூகத்தின் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக நான் வலியுறுத்த விரும்புகிறது என்னவென்றால், இம்மாதம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை 6:30 மணியிலிருந்து நெலும்பொக்கனை அரங்கிலிருந்து காலை முகத்திடல் வரை இந்த மனிதநேய விழுமியங்கள் தொடர்பான நடைபவனி இடம்பெற இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து கொள்வோம். எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. தடைகள் தாண்டி இது மனித நேயத்தையும் மனித விழுமியங்களையும் மனித சிந்தைகளையும் வெளிப்படுத்தி கடவுள் இந்த முயற்சியை அனைவரையும் இணைத்துக் கொள்ளவும். ஆகவே அனைவரும் ஒன்று திரண்டுவோம். இந்த நீண்ட நடைபவனியில் ஈடுபடும் போது நான் மேற்கூறிய எல்லா விழுமியங்களையும் உள்வாங்கி உள்ளடக்கி இந்த நடைபவனி வெற்றியடைய வாழ்த்துகின்றேன். அனைவரையும் ஒன்று திரள அழைக்கின்றேன். ஆண்டவர் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பவனியிலே ஆசீர்வதிப்பாராக. நன்றி.